ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈராட் மூவிஸில் இன்னைக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட வெளியாக இருக்கிற தனுஷோட ராயன் படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தனுஷ் இயக்கத்தில் பாப்பாண்டிக்கு அடுத்து 2வது படம் இது சரியான ஆக்ஷன் த்ரில்லராக தனுஷோட இந்த 50வது படம் அமைஞ்சிருக்கு. படத்தில் காத்தவராயனை தான் ராயன் கூப்பிடுவாங்க. வீட்டுக்கு மூத்த பையன், அவனுக்கு 2 தம்பிங்க, முத்துவேல் ராயன், மாணிக்வேல் ராயன். கடைசியாக ஒரே தங்க துர்கா. ராயனோட அப்பா அம்மா ஒரு நாள் வெளியே போனவங்க திரும்பவே இல்லை. அதனால இவங்களை பார்த்துக்கிற பொறுப்பு ராயன் மேலே விழுந்ததால இருக்கிற இடத்த விட்டு சென்னைக்கு வந்துடுறான். அங்கே அதிர்ஷ்டவசமா காய்கறி சந்தையில் இருக்கிற சேகர் அடைக்கலம் கொடுக்க ராயன் எடுபடி வேலை செஞ்சு இப்போ ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை நடத்துற அளவுக்கு வளர்ந்துடுறான். கடைசி தம்பி மாணிக்கம் காலேஜில் படிச்சுட்டு இருக்கான். முத்துவும் அடிக்கடி ஏதாவது தகராறு பண்ணி பிரச்சனையில மாட்டிக்கிறவனா இருக்கிறான். இப்படி இருக்க துர்காவுக்கு கல்யாணம் அமையுது. இன்னொரு பக்கம் சென்னையோட பிரபல ரவுடியோட மகன் சேது தன் அப்பாவை கொண்ட இன்னொரு ரவுடிய துறையா எப்படியாவது பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கான். இவங்களுக்குள்ள எப்படியாவது மோதலை ஏற்படுத்தி அவங்கள மொத்தமா அழிக்க திட்டம் போடுறாரு ஒரு உயர்மட்ட போலீஸ் அதிகாரி. திட்டத்தோட முதல் கட்டமா ரவுடி சேது தாக்கப்பட அது துரைதான்னு முடிவு பண்ணி சேது காரியத்தில் இறங்க அந்த மோதல்ல ஒரு முக்கியமான தலை உருள. அதுக்கு காரணமானவன் ராயனோட தம்பி முத்துதான்னு யாரோ சொல்லி வைக்க பாதிக்கப்பட்ட ரவுடி துரை முத்துவை ஒப்படைக்கலன்னா குடும்பமே இருக்காதுன்னு ராயனுக்கு கெடு வைக்கிறான். சேதுவோ தன்னோட ஆளுங்க சம்பவத்தை செய்யலனா யாரா இருக்கும்னு மோப்பம் பிடிச்சி அவனும் ராயன் குடும்பத்தை குறி வைக்க இந்த 2 கொலைகார கும்பல் கிட்ட இருந்து தன்னோட குடும்பத்தை ராயனால காப்பாற்ற முடிஞ்சதா? இந்த அமளியில துர்காவுக்கு கல்யாணம் நடந்துச்சான்னு ஆக்ஷன் எமோஷன் போறது ராயனோட கதை. தனுஷோட சமீபகால வெற்றி படங்க ஒரு குறிப்பிட்ட ஃபார்முலாவை கொண்டிருக்கு. இப்போ தானே இயக்கணும்னு வரும்போது தனுஷ் பலகாலமா நம்ம பார்த்து ரசிச்ச சில செட் பேட்டர்னுங்களை இதுல கலவையாக்கு படத்தை சுவாரஸ்யமா தான் தொடங்குறாரு. ஆனா திரைக்கதையோட ப்ரெடிக்டபிலிட்டி தன்மை பாதிக்கு மேல ஆர்வத்தை குறைக்குது. ஃப்ரேம்ஸ், சில சீன்ஸ், இன்னும் சில இடங்கள்ல வசனங்க கூட சாதாரணமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எங்கேஜிங்கா தான் இருக்கு. அது அப்படியே மாஸ் மூமெண்ட்ல வந்து நின்று செகண்ட் ஹாஃப் மேல ஒரு ஆர்வத்தை தூண்டுது. தனுஷ் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் அதை தீவிரப்படுத்துறாரு. ஆனா ஒரு ட்விஸ்ட்னு ஒன்னு கொடுப்பாரு பாருங்க, எப்படி பண்ணுவாங்க அந்த பசங்கன்னு ஆடியன்ஸ் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சேது கேரக்டர் ஓனாயா இருக்கட்டும் இல்ல நரியா இருக்கட்டும், அவரோட எதிரி துரை கிட்ட காட்டாத நரித்தனத்தை வெளியில போற ஓனாங்கிட்ட காமிக்கிறாராம். வேண்டாத ஒரு சுவாரஸ்யம் இல்லாத ஒரு கான்ஃபிளிக்ட்டை ஏற்படுத்துறாரு. சரி, தனுஷ் ஒரு வழக்கமான மசாலாவை கொடுத்ததுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆனா சரியா எழுதப்படாத எமோஷனல் பாண்டிங்கும் முக்கியமான முடிவு எடுக்கும் போது யோசனை பண்ணாம செயல் இறங்குற மாதிரி காட்சிப்படுத்துறது அறகுறையா இருக்கு. கிளைமேக்ஸ் அப்ப அந்த சாங் நல்லா தான் இருக்கு. ஆனா எதுக்குன்னு கேள்வி வருது. படம் முழுக்க தான் நிறைய மாஸ் இருக்கு. இந்த சாங்னால ஒன்றும் ஏற்படல. கிளைமேக்ஸ்ல துர்காவோட செயல் எதிர்பார்க்கப்பட்டது. கடைசியா முத்துவோட காதலி வர சீன் ராயன் சென்னைக்கு வரும்போது இருக்கிற சீனுக்கும் இதுக்கும் ஒரு டச் கொடுக்கணும்னு வச்சதா இல்ல ஸ்மார்ட்டா ஒரு சீக்குவலை இண்டிகேட் பண்றாரா? தனுஷுக்கு இது போல ரோல் எல்லாம் தூக்கி சாப்பிடுவாரு. அந்த நடையும் திடமாவும் அதே சமயத்தை திட்டமாவும் இருக்கிற உடல்வாகோட சீண்டுனா சம்பவம் தான் இருக்கிற கண்ணோட மாஸ் காட்டுறாரு. சந்தீப் கிருஷ்ணன் அந்த கேரக்டரை கடைசி வரை மாத்தாம இருந்தது அவரை கவனிக்க வைக்குது. ஆனா காளிதாஸ் ஜெயராமுக்கு ஏன் இந்த மாதிரியான ரோல் திரும்பவும் வீணடிக்கப்பட்டிருக்காரு? அந்த கேரக்டர் மேல வெறுப்பு கூட வரல. அபர்ணா பாலமுரளியும் துஷாராவும் திரும்பவும் நல்ல நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. செல்வராகவன், பிரகாஷ் ராஜ் அதே டெம்ப்ளேட் தான். ரொம்ப அலட்டாம எஸ் ஜே சூர்யா நடிச்சிருக்கிறது நிம்மதி. ஓம் பிரகாஷோட ஒளிப்பதிவு காட்சிகளை நல்ல தீவிரத்தை உருவாக்குது. ஏஆர் ரஹ்மான் அவருக்கான சில சிக்னேச்சர் மியூசிக்ல இருந்து இறங்கி வந்து ஜனரஞ்சகமா கொடுத்திருக்காரு. நல்லா தான் இருக்கு. மொத்தத்துல படத்துல நம்ம பார்க்குற ஹீரோயிசம், மாசு, வயலன்ஸ், ரத்தம் தெரிக்கிறதெல்லாம் தாண்டி உடம்பிறப்புகளுக்குள்ள இருக்கிற உறவு எப்படி இருக்க போகுதுன்ற எதிர்பார்ப்பு வச்சது தான் படத்துல சிறப்பு. அடுத்து தனுஷோட மாஸ் தருணங்க நிறையவே இருக்கு. இது போதும் இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.